இந்த நாளுக்கு உண்டான தேவனுடைய வார்த்தை என்ன என்று கேட்டால், அதாவது கர்த்தர் ஒருவருக்கொருவர் எப்படி நடந்தால், ஒருவருக்கொருவர் எப்படி இருந்தால், ஒருவருக்கொருவர் எப்படி பேசினார், ஒருவருக்கொருவர் எப்படி வீட்டில் இருந்தீங்கன்னா, அப்படி நீங்கள் நடக்கும்போது, ஒருவருக்கொருவர் இந்த வேத வசனங்களின்படி நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய காரியங்கள் அது ஜெயமாக இருக்க போகிறது. இன்றைய ஒரு நண்பர்கள் 2 பேர் சேர்றீங்க, உடன் பிறந்தவர் 2 பேர் சேர்றீங்க, கணவன் மனைவி 2 பேர் சேர்றீங்க. ஆனால் அப்படி 2 பேர் சேரும்போது உங்களுடைய வாழ்க்கை உயர்வாக இருக்கணும், வெற்றியாக இருக்கணும், விடுதலையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். உங்கள் குடும்ப கணவன் மனைவி என்பது இருவர். அப்போ ஒருவருக்கு ஒருவர், சரிங்களா? அப்போ இந்த ஒருவருக்கு ஒருவர் எப்படி நடந்தால் எப்படி அற்புதங்களை பார்க்க முடியும், எப்படி பேசினால் எப்படி நம்ம குடும்பம் இருக்கும் அப்படிங்கிறத வேத வசனத்துப்படி நீங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது, எந்த பலவீனம் வராது, எந்த நெருக்கம் வராது, எந்த போராட்டம் வராது, எந்த சண்டை வராது, எந்த பிரிவினை வராது, எந்த போராட்டம் எதுவுமே வராது உங்கள் குடும்பத்தில். அப்படி என்றால் ஒரு குடும்பம் என்பது 2 பேர் 3 பேர் வாழ்வது தான் குடும்பம். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கணும் அப்படி தெரிஞ்சு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, பேனா பேப்பர் வச்சுருக்க நோட் பண்ணி கொண்டு நீங்கள் இதன்படி நடந்தீங்கன்னா, எண்ணி ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே ஒரு நல்லதொரு குடும்பம் போல், கொர்நேலியு குடும்பம் போல், ஆபிரகாமின் குடும்பம் போல், யோபு குடும்பம் போல் உங்கள் குடும்பம் மாற போகிறது. கைகளை தட்டி அப்போ மெய் செலுத்துவோம். ரோமர் 12:10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இந்த செய்தியின் தலைப்பு ஒருவருக்கு ஒருவர். இந்த செய்தியின் தலைப்பு ஒருவருக்கு ஒருவர். அப்படி என்றால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? திருப்பி வாசிக்க, நல்ல வசனத்தை கவனிக்கணும். வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது. இந்த நேரத்தில் எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது. இந்த நேரத்தில் வெளியே எந்திரிச்சு போகக்கூடாது. யாரும் செல்ல நோண்டக்கூடாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை மலருவதற்கு, உங்கள் வாழ்க்கை எழும்புவதற்கு, உங்கள் சந்ததி நல்லா இருப்பதுக்குண்டான வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. திருப்பி வாசிங்க. சகோதர சிநேகத்திலே, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர், ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், பட்சமாய் இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே, கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொரு முந்திக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி என்று இருவர் இருந்தால், அப்போது அந்த கணவனும் அல்லது மனைவியும் கனம் பண்ணுவதிலே, அதாவது மரியாதை கொடுப்பதிலே, உயர்த்தி பேசுவதில்லை, கனப்படுத்தி பேசுவதில்லை, மரியாதை கொடுத்து பேசுவதில்லை, முந்திக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அப்படி வாழும்போது உங்கள் வாழ்க்கை காணப்படும், அவங்க வாழ்க்கை உயர்த்தப்படும். எப்படி என்று கேட்டால், ஒரு கணவன் இருக்கிறார், ஒரு மனைவி இருக்கிறார், ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும்னு கேட்டால், ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு எப்படின்னா, ஒரு மனைவி என்ன செய்யணும்? கணவனை பார்த்து சொல்லணும், ஏங்க நான் உங்களை கல்யாணம் முடிக்கும் போது மந்துன்னு இருந்தேன், மதன்னு இருந்தேன், இவனை வச்சு எப்படி காலம் தள்ள போகிறான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்லங்க, உங்களை கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தெரியுது நீங்கள் ஒரு ஞானமான ஆள். உங்களை நான் கல்யாணம் முடிச்சதுக்கு உண்மையிலே சந்தோஷப்படுறேன், கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், ஏசாவுக்கு நன்றி சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி மனைவி என்ன செய்யணும்? கணவனை பார்த்து பேசணும். கணவன் சொல்லணும், அம்மா நான் தருதலே அலைஞ்சேன், லோன்னு அலைஞ்சேன், ஊராக அலைஞ்சேன், எனக்கு எவ்வளோ வரப்போகிற ஒருத்தி வரமாட்டான்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுத்தாருப்பா. எங்கள் வீட்டில் எத்தனையோ இடங்களில் பார்த்தாங்க, 7 இடத்துல பார்த்தாங்க, 9 இடத்துல பார்த்தாங்க, 10 இடத்துல பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே அமையலை. ஆனால் நீ அமைஞ்சிட்ட. ஆனால் என்னை நடத்துறதுக்கு, எனக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு, என் தேவைகளை சந்தித்து என்னை கண்டிக்கிறதுக்கு, எனக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு நீ கரெக்டாக வச்சுருக்கப்பா. இப்போ நான் இருக்கிற நிலைமையில் வேற ஒரு பொம்பளை நேரம் ஓடி இருக்கேன். ஆனால் நீ இருந்து இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும், நான் வையும்போது திட்டும்போது பொறுமையாக இருந்து நடத்திட்டு வர்றது தெரியுமா? உண்மையிலே நீ கிடைச்சதுக்கு நான் உண்மையிலே ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். நீ நல்லா இருப்பம்மா, நீ வாழ்ந்திருப்பம்மா, நீ உயர்ந்திருப்பம்மா, கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பாருமா அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி என்ன செய்யணும்? என்ன எல்லாம் ஒரு மாதிரியை பார்க்குறீங்க? என்ன செய்யணும்? பேசணும். இப்படி 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் அப்படியே என்ன செய்யும்? கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், மேலே போய்கிட்டு இருக்கும். உங்கள் குடும்பம் கனப்படுத்தி உயர்த்திக்கிட்டே இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? விட்டு கொடுத்து தாழ்மையாக உயர்த்தி என்ன செய்யணும்? பேசணும். எனக்கு 3 இடத்துல பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஒருத்தங்க வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க, ஒருத்தங்க 25 லட்சம் தரேன்னு சொன்னாங்க, தொழில் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் விட்டுப்பட்டு உன்னை முடிச்சான் பாரு அப்படின்னு சொல்லும்போது, அவ பாப்பா
உனக்கு என்ன 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து சொல்லி ஏகப்பட்டவர் வந்தாங்க. என் தலையெழுத்து ஒன்று நான் முடிச்சுக்கிட்டேன், என் தலையெழுத்து என்ன செய்ய உன்னை குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் போயா அப்படிங்க. அப்போ இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல கடைசியில் அது எங்கே போய் முடியும்? பகையில் முடியும், பிரிவினையில் முடியும், சண்டையில் முடியும். அப்போ வாக்குவாதம் பெருகிட்டே போகும். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. நீ ஒன்றும் இல்லாமல் வந்தாலும் சரி, நீ வெறுமையான ஆளாக வந்தாலும் சரி, நீ உன் குடும்பத்தில் இருக்கிற ஆளை கணவனும் மனைவி எல்லாத்தையும் ஒரு கனப்படுத்தி ஒரு உயர்த்தி ஒரு சாந்தமாக அன்பாக பேசும்போது நீ ஒன்று மூலமாக வந்தாலும் சரி, ஓ மூலமாக கர்த்தர் சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்து உன் குடும்பத்தை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இதுதான் கனப்படுத்தலை முந்தி கொள்ளுங்கள். சகோதர ஒரு அன்பில் என்ன செய்யணும்? இருக்கணும். கனப்படுத்தி பேசணும், உயர்த்தி பேசணும். கணவன் மனைவினா ஒன்றால் ஆச்சு, நான் அப்படி இருக்க வேண்டிய ஆள் இப்படி ஆகிட்டேன், என் தலையெழுத்து இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இப்படி பேசும்போது உங்கள் குடும்பம் வளராது, உங்கள் குடும்பம் மட்டுப்படுத்திக்கிட்டே போகும். உங்கள் குடும்பம் ஒன்றுமலாக போயிடும். ஒன்றால் தான் இந்த பிரச்சனை, ஒன்றால் தான் கஷ்டம், ஒன்றால் தான் நஷ்டம், இவன் அங்கே சேர்த்துருப்பேன் இங்கே சேர்த்துருப்பேன் இப்படின்னு சொல்லி பேசக்கூடாது. நீங்கள் பேசுவது எல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி சகலமும் நன்மைக்கு தான் நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தான் பேசணும். அதனால் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய வேண்டுமா? சொல்லுங்கள், வாசிங்க பாப்போம் திருப்பி. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கணம் பண்ணுவதில் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இன்னொரு வசனம் கலாத்தியர் 5:13-14. சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பினாலே ஒருவருக்கொரு ஊழியம் செய்யுங்கள். அப்ப நான் ஊழியம் என்பது பிரசங்கம் என்பதுதான் ஊழியம் அல்ல, போதிப்பது ஊழியம் அல்ல. ஊழியம் என்பது நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக நடந்தீங்கன்னா அதுவே ஊழியம்தான். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக பேசினாலே அதுவே ஊழியம்தான். ஏன்னு கேட்டால் வேதம் சொல்கிறது அன்பு சகல பாவத்தையும் மூடும். 1 கொரிந்தியர் 13 சொல்கிறது தீர்க்கதரிசனம் ஒளிஞ்சிடும், அந்நிய பாஷை ஒளிஞ்சிடும், எல்லாமே ஒளிஞ்சிடும், ஆனால் அன்பு ஒழியாது அப்படிங்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த அன்புக்காக ஊழியம் செய்யணும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அன்பின் ஊழியம் பண்ணணும். அப்போ ஒருவருக்கு ஒரு அன்பினால் என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, அந்த 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற, பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இந்த ஒரு வார்த்தை தான் 10 கட்டளை ஒன்று இருக்கிறது பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் ஒன்று இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை இருக்குது, ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த நியாயப்பிரமாணம், இந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக நீ கடைபிடிச்சனா நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிற என்ற அர்த்தம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? இந்த ஒரே ஒரு வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும், 10 கட்டளை முழுவதும் நிறைவேறும். அப்படி என்றால் 10 கட்டளை இருக்கிறது, யாத்திராமத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த புதிய ஏற்பாடு காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் நீங்கள் கரெக்டாக இந்த அன்பில் கரெக்டாக நடந்தீங்கன்னா இந்த 10 கட்டளைக்கு நீங்கள் இந்த ஒரு கட்டளை கீழ்ப்படுகிறதுக்கு அர்த்தம். திருப்பி வாசிக்க இந்த வசனத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இந்த ஒரு வார்த்தை தாங்க நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். 10 கட்டளை முழுவதும் ஒரு வார்த்தையில் என்ன செஞ்சிடும்? நிறைவேறும். ஏன்னா அன்பு சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? ஒரு அன்பாய் பேசுங்க, அன்பாய் வாழுங்கள். எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இப்போ இந்த செய்தி ஒருவருக்கு ஒருவர், அப்போ நான் 2 பேர் இருக்கிறீங்க. அப்போ ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு கேட்டால் மனைவி மாத்திரம் தான் கீழ்ப்படியணும், கணவன் கீழ்ப்படியக்கூடாது என்ற அர்த்தம் கிடையாது. கணவனும் கீழ்ப்படியணும், மனைவியும் கீழ்ப்படியணும். மனைவி சொல்கிறத கணவனும் கேட்கணும், கணவன் சொல்கிறத மனைவி கேட்கணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிகிறதா புரியலையா? கணவன் ஒரு சில வேலைகளை பார்ப்பார். நான் பணம் மட்டும்தான் கொடுப்பேன், காசு மட்டும்தான் கொடுப்பேன், மற்ற வீட்டில் ஒரு வேலை நான் பார்க்க மாட்டேன், அது உன் வேலை. வீடு கூட்டுறது, துடைக்கிறது, துவைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது எல்லாமே உன் வேலை, நான் பணம் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னா அது கணவனுக்கு உண்மையான ஒரு கணவன் கிடையாது. அப்போ ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்போ மனைவி ஒரு சில நேரங்களில் நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க, இங்கே போயிட்டு வாங்க, இதை செய்யாதீங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கணவர் என்ன செஞ்சு கீழ்ப்படிந்து நடக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளை என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும். நான் செய்ய மாட்டேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான்லாம் போக மாட்டேன், அதெல்லாம் பார்க்க மாட்டேன், அது உன் வேலை, அது என் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி பாகுபாடு என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. 2 பேரும் ஒரு மனதோட அன்பாக சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த குடும்பம் கட்டப்படும், அந்த குடும்பம் வாழும், அந்த குடும்பம் எழும்பும், அந்த குடும்பம் பிரகாசிக்கும்.
ஏன்னா ஏசப்பா சொல்கிறாரு, ஒரு காரியத்தை இருவர் ஒருமனப்பட்டால் அந்த காரியத்தை, நீங்கள் ஜெபத்தில் ஒரு காரியத்தை 2 பேர் ஒருமனப்பட்டு கேட்டீங்கன்னா அந்த காரியத்தை நான் செய்வேன், நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்காரு. ஆமாவா இல்லையா? ஒரு காரியத்தை இருவர் ஒருமனப்படணும் அப்படிங்கிறார். அப்போனா குடும்பத்தில் 2 பேர்த்துக்கு ஒரு மனது இருக்கணும். இவருக்கு மனது எப்படியோ அதே மாதிரி அவருக்கு அந்த அம்மாவுக்கு மனது இருக்கணும். இது மேட்டிவனியாக பெருமையாக இருக்கக்கூடாது, அது தாழ்மை இருக்கக்கூடாது. 2 பேர்த்துக்கு ஒரே மனதாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நீ ஒரு மனது இல்லாமல் நீ ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். கர்த்தர் இயேசுவா சொல்கிறாரு, நீ ஒரு மனமாக கேளு, நான் தருவேன் அப்படிங்கிறாரு. கணவனுக்கு ஒரு மனது கிடையாது, மனைவிக்கு ஒரு மனது இருக்குது. மனைவிக்கு ஒரு மனது இருக்குது, கணவனுக்கு ஒரு மனது கிடையாது. ஆனால் விழுந்து ஜெபிக்கிறீங்க, பதில் வராது. உபவாசம் போட்டு ஜெபிக்கிறீங்க, பதில் வராது. அப்படி என்றால் ஒரு குடும்பம் இருந்தால் 2 பேரும் ஒரு மனதாக செயல்படணும். ஒரு வேலைக்கு போனாலும் சரி 2 பேரும் பேசிட்டு போகணும். ஒரு தொழில் பண்ணாலும் சரி 2 பேரும் பேசி செய்யணும். ஒரு வியாபாரம் பண்ணாலும் சரி 2 பேரும் பேசி செய்யணும். நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். சில கணவன்மாർക്ക് என்ன பண்ணுவாங்க, எங்கே போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க பாட்டு எனக்கு போயிடுவாங்க. எங்கே போனேன் கேட்டால் போனால் வரமாட்டேனா, வேலையை பார் அப்படின்னு வர அவர். அங்கே ஒரு மனது கிடையாது. நீ கடைக்கு போனால் கூட அம்மா அந்த கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், இந்த டீ கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போனேன்னா நீ கீழ்ப்படுகிற. அப்படி என்றால் நீ எனக்கு நான் வீட்டை விட்டு போயிட்டு ஒன்றும் சொல்லாமல் போகக்கூடாது. அப்போ குடும்பம் எதுக்கு இருக்குது? கணவன் மனைவி ஒரே சரீரம், உன் ஆத்மா அந்த ஆத்மா 2 ஒன்றா இருக்கணும். எனக்கு நான் போயிடக்கூடாது, சொல்லிட்டு தான் போகணும். நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அதை பேசுகிறேன் இதை பேசுகிறேன், அங்கே போகலாமா இங்கே போகலாமா, நீ என்னமா சொல்கிற அப்போ நான் கேட்கணும். கணவன் கேட்கணும் மனைவியை பார்த்து, நீ எல்லாம் ஒரு ஆள் உன்ட்ட சொல்லணுமா, வேலையை பாரு அப்படின்னு சொன்னானா, கணவன் அப்படி சொன்னாங்கன்னா உங்ககிட்ட ஒரு மனது கிடையாது, நீ ஜெபிச்சாலும் பதில் கிடைக்காது. மனைவி கொடுக்க வேண்டிய கணத்தை, மனைவி கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்கணும் கணவன். கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை மனைவி கொடுக்கணும். அப்போ தான் ஒரு மனது உண்டாகும். பார்த்துக்கொள்ளுங்க. மட்டுப்படுத்தி பேசக்கூடாது, தாழ்த்தி பேசக்கூடாது. நீ என்ன பெரியவளா, நீ என்ன படித்தவளா, உன்ட்ட என்ன இருக்குது, என்ன கொண்டு வந்த, நீ ஒரு ஆள் உன்ட்ட சொல்லிட்டு போனோமாக்க, எனக்கு எல்லாம் தெரியும், வேலையை பாரு. ஒரு சில கணவன்மார்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க கூட கணவன் மனைவியை சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, உனக்கு காசு வருதா, அரிசி பருப்பு வாங்கி கொடுக்குறேன்ல, செலவு தரல, அதை மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னா சரி, கணவன் சரியில்லாத கணவன் தான் அர்த்தம். நீ கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் ஒரு மனதோடு 2 பேரும் சேர்ந்து செஞ்சு பாருங்கள், அதில் ஒரு மகிமை இருக்கும், அதில் பிரச்சனை இருக்கும், அதில் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும். பார்த்துக்கொள்ளுங்க. அந்த குடும்பம் கட்டப்படும், அந்த குடும்பம் வளரும். பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் ஒரு மனது, அதுதான் அன்பு, அதுதான் கீழ்ப்படிதல். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 பேதுரு 5:6. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கியிருங்கள். தேவன் உயர்த்துவதற்கு நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நீ மலை மேலே இருக்கிற பட்டணம் போல உன்னை உயர்த்த போறேங்கிறாரு, உன்னை மேலாக்குவேன் தலையாக்குங்கிறாரு. நீர்க்கால் ஓரமே நடப்பட்ட இலையுதிர் இருக்கிற மரத்தை போல நீ செழித்து இங்கே வளர்வாய்ங்கிறாரு. நீ கையிட்டு சேர எல்லா காரியத்தையும் நான் உனக்கு வாக்கி பண்ணுவேன். ஈசாக்குடைய ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, இளைஞர்களே நீங்கள் மூப்பருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. நீங்கள் கீழ்ப்படிந்து ஒருவர் என்ன செய்யுங்க, தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், இரக்கத்தை அணிந்து கொள்ளுங்கள், விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையை அணிந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். உங்கள் உடம்பு போல தாழ்மை இருக்கணும், உங்கள் உடம்பு போல கீழ்ப்படிதல் இருக்கணும், பெருமை இருக்கக்கூடாது, மேட்டின்மை இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஏற்ற வேலை என்று வரும்போது அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கணும். ஏன்னா நீதிமொழிகள் 22:4 சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுப்பேன் அப்படிங்கிறார். உன் வாழ்க்கை தாழ்மையான வாழ்க்கையாக இருக்கணும், உன் வாழ்க்கை விட்டு கொடுத்து வாழ்க்கிற வாழ்க்கையாக இருக்கணும், உன் வாழ்க்கை அன்பான வாழ்க்கையாக இருக்கணும், உன் வாழ்க்கை கீழ்ப்படுகிற வாழ்க்கையாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்குள்ளே இருந்தால் உனக்கு ஏற்ற வேலை என்று உனக்கு வரும். உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன், உனக்கு ஒரு உயர்வை கொடுப்பேன், மேன்மை கொடுப்பேன். உன் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு? நீ இளைஞனா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், நீ வாலிபனை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இந்த வாலிப வயதிலே நீ இளைஞனாக இருந்து கொண்டு இருக்கிறாய், வாலிப பெண்ணாக இருக்கிறாய், படித்து கொண்டு இருக்கிறாய், காலேஜில் படித்து கொண்டு இருக்கிறாய். அப்போ இந்த நேரத்தில் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறாயோ அப்போ தான் உன் வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையாக மாறும்.
ஏற்ற வேலை உனக்கு வரும், கல்யாண வேலை ஒன்று வரும், பிஸ்னஸ் பண்ணுற நேரம் வரும், நீ வேலை தேடி அலைகிற நேரம் வரும். அந்த நேரத்தில் நான் உன்னை உயர்த்த முடியாக, அந்த நேரத்தில் உன்னை மேன்மைப்படுத்த முடியாக, அந்த நேரத்தில் உன்னை வாழ வைக்க முடியாக. இப்போ நீ தாழ்மையாய் நடந்தால், இப்போது நீ கீழ்ப்படிந்து நடந்தால் நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை கட்டுவைப்பேன், உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணம்ல உயர்த்துவேன். ஆனால் உனக்குள்ள பெருமையும், உனக்குள்ள மேற்றுமையும், உனக்குள்ள கீழ்ப்படியாமையும், ஏற்று பேசுதலும், மரியாதை கொடுக்காமலும், அன்பா நடக்காமலும் நீ நடந்தேனா உன் வாழ்க்கை கட்டப்படாது, உன் வாழ்க்கை உயராது. கர்த்தர் உன்னை உயர்த்த மாட்டார். அப்படி என்றால் அவர் உன்னை உயர்த்தும்படி அவர் பலத்த கரத்தில் அடங்கி இருந்து இந்த கற்பனை கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாயானால் உன் எதிர்காலம் பயங்கரமா இருக்கும். உன் எதிர்காலம் மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உயரும் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வசனத்தை வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் நல்லா கவனிச்சு கேளுங்க. திருப்பி வாசிங்க. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். எதை அணியணும்? எதை அணியணும் சொல்லுங்க? மனத்தாழ்மையை. அப்பனா தாழ்மையை எங்க அணியணும் கேட்டா மனதுக்குள்ள இதயத்துக்குள்ள ஆத்துமாக்குள்ள உங்க பேச்சு தாழ்மையா இருக்கணும், உங்க நடக்கை தாழ்மையா இருக்கணும், உங்களுடைய உடை தாழ்மையா இருக்கணும், உங்களுடைய அலங்காரம் தாழ்மையா இருக்கணும். அப்படி தாழ்மையா இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உன்னை நான் உயர்த்துவேன் அப்படிங்கிறார். வாசிக்க திருப்பி. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏற்ற காலம் கண்டிப்பா வரும். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்ப ஏற்ற காலம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, வாலிபர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, படித்து முடிச்சோன்னே வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருக்க, இன்றைக்கு அட்டன் பண்ணுற, எத்தனையோ இன்றைக்கு போகிற, ஆனால் வேலை கிடைக்கல. ஏன் வேலை கிடைக்கல அப்படின்னு கேட்டால், நீ 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 இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன்னு பார்க்குறார். நீ உண்மையாக அந்த வார்த்தையின்படி கட்டுப்பட்டு நடந்தால் கர்த்தர் சொல்கிறாரு, ஏற்ற வேலையில் நீ வேலை இல்லாமல் அலைய மாட்டேன், கண்டிப்பாக உனக்கு வேலையை கொடுப்பேன் அப்படிங்கிறார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். மூப்பர்னா யாருன்னா, இப்போ நம்ம சபைக்கு வர்ற வாலிப பையங்க இருக்காங்க, அழகாக கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க. தம்பி இதை கூட்டு அப்படின்னா கூட்டுறாங்க, பாய் எடுத்து வைக்கிறாங்க, இந்த மைக்கை எடுத்து வைனா, கேமரா அப்படின்னா பிடிக்கிறாங்க, எனக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. ஆலயத்தில் வேலை பார்க்குறதுக்கு, ஆலயத்தில் ஊழியம் பண்ணுவதுக்கு பிள்ளையை அர்ப்பணிச்சிருங்க. உங்கள் பிள்ளை எதிர்காலத்தில் கஷ்டப்படாது. அல்லேலூயா. இங்கே ஒரு சில பேர், ஒரு பையன் இருந்தான், ஆல்வின் ஒரு பையன் இருந்தான், ஒரு வேலை சொன்னால் கரெக்டாக செய்வான் பார்த்துக்கொள்ளுங்க, மறுக்கவே மாட்டான், எப்போ ஃபோன் போட்டுக்குள்ள வந்துடுவான் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் கர்த்தர் இப்போ நல்ல இடத்துல வேலையை கொடுத்து உட்காந்துருப்படி கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங். இதெல்லாம் கீழ்ப்படியணும், மூப்பர்களுக்கு கீழ்ப்படியணும். அப்பாவுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன், மற்றவங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படிங்கிற மூப்பர்களுக்கு, பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிஞ்சு இப்போ நடந்தாங்கன்னா, உங்கள் வீட்டில் வாலிப பிள்ளையை வச்சுருக்கீங்களா, ஆலயத்தில் நடக்கிற காரியத்துக்கு வேலை செய்ய விடுங்க, வாலிப பிள்ளைகளை வேலை செய்ய விடுங்க, பாய் எடுத்து வைக்க வைங்க, தட்டை கழுவுறதுக்கு, சாப்பிட்டு தட்டை கழுவுறதுக்கு உங்கள் பிள்ளையை பயன்படுத்துங்க. என் பிள்ளை வரும், என் போகும், என் பிள்ளை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அப்படி கிடையாது. நீ குனிஞ்சு உணஞ்சு வேலை பார்க்கணும், சர்ச்சில் வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா தான் எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளை வாழ்க்கை கட்டப்படும் பார்த்துக்கொள்ளுங்க. என் பிள்ளை அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காது, என் வீட்டில் அப்படி உட்காரும் எந்திரிக்கும், நானே வீட்டில் வேலை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொத்தி வளர்த்தினா அப்புறம் அங்கே போய் மாடு மேய்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும், சாணி அள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும், அங்கே போய் பாத்திரம் விளக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இங்கே நீ பிள்ளையை பொத்தி வளர்த்து வீடு விட்டு வர்றதில்ல, துணி துவைக்க வர்றதில்ல, எது வர காலேஜ் போகும், வரும், சாப்பிடும், தூங்கும், காலேஜ் போகும், வரும், சாப்பிடும், தூங்கும், ஒரு பாத்திரம் விளக்க வர்றதில்ல, ஒரு வீட்டை கூட்ட வர்றதில்ல, ஒரு வீட்டை துடைக்க வர்றதில்ல. என் பிள்ளை அப்படி சொல்லாமல் வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி வளர்த்தீங்கன்னா, உன் பிள்ளையை கட்டி கொடுக்கும்போது அங்கே மாட்டுக்கு சாணி அள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும், அங்கே மாட்டு தொழுவத்தை துடைக்க வேண்டிய வேலை வந்துடும், வீட்டை துடைக்க எல்லாம் ஒரு ஆள் எல்லா வேலையும் செய்ய வேண்டிய வந்துடும், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்புறம் எனக்கு இருக்க பிடிக்கலன்னு சொல்லி வீடு தேடி வந்துடும். அதில் ஒரு சின்ன வேலையை வீட்டில் பொம்பளை பிள்ளை வச்சுருந்தீங்கன்னா அது சின்ன வேலையை செய்ய விடணும். அதுதான் உங்களுக்கு ட்ரைனிங், அதான் கீழ்ப்படிதல். அம்மா தான் செய்யணும், அப்போ தான் செய்யணும், நான் அப்படி வளர்ந்துருக்கேன் இப்படி வளர்ந்துருக்கேன் பேசக்கூடாது. இந்த வேலை செய்கிறனால உங்கள் உடம்புல ஒரு நோய் வராது, அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. துணி வைக்கும் போது, பாத்திரம் விளக்கும் போது, அடுப்பு வைக்கும் போது, ஒரு டீ போட கற்றுக் கொடுங்க, சாம்பார் வைக்க கற்றுக் கொடுங்க, புளிக்குழம்பு வைக்க கற்றுக் கொடுங்க. பொம்பளை பிள்ளைக்கு தாய்மார் கற்றுக் கொடுக்கணும். நீ அப்படியே கட்டி கொடுத்துட்டேன்னா இவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு என்னத்தை வளர்த்தேன்னு கேட்பேன் சம்மந்தக்காரன். உன் பிள்ளை என்னம்மா வளர்த்த நீ, ஒரு டீ போட மாட்டேங்குது அப்படின்னு கேட்டா, சம்மந்தக்காரன் வீட்டில் கேட்டால், நான் அப்படி செல்லமாக வளர்த்துட்டேன், அப்போ செல்லமாக வீட்டிலே வச்சுக்க அப்படின்ட்டுருவாங்க. அல்லேலூயா. கவனம் தாய்மாருங்க, பிள்ளையை வளர்க்கணும், அன்பாக வளர்க்கணும், கவனமாக வளர்க்கணும், வேலை செஞ்சு வளர்க்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. படிக்கணும், நல்லது, ஜெபிக்க வைக்கணும், துதிக்க வைக்கணும், ஆராதிக்க வைக்கணும். நல்லது. இன்னொரு வசனம் வாங்கிங்க, கொலைசீர் 3:9-10.
ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கொரு பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, அவர் செய்கைகளையும் களைத்து போட்டுட்டு, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்ப நல்லா இந்த வசனம் நல்லா கவனிங்க. ஒருவருக்கொருவர் எப்படி போட்டிருக்கனா, கொலோசியர் 3:9-10 தன்னை, அதாவது எப்படி போட்டிருக்கனா, நல்லா எல்லாரும் நல்லா அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க அன்பார்ந்தவர்களே. நீங்க என்ன செய்யணும், பழைய மனுஷனை களைத்து போட்டுட்டு, பழைய மனுஷனை களைச்சு போட்டுட்டு நீங்கள் புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் திருமணம் முடிப்பதுக்கு முன்பாக எப்படி இருந்தீங்க? நீங்கள் குடும்பம் நடத்துறதுக்கு முன்னால் எப்படி இருந்தீங்க? நீங்கள் படிக்கும்போது எப்படி இருந்தீங்க? உங்கள் அம்மா அப்பா வீட்டில் எப்படி இருந்தீங்க? சில சேட்டைகள் பண்ணியிருப்பீங்க, தண்ணி அடிச்சிருப்பீங்க, தம் அடிச்சிருப்பீங்க, 4 நண்பர்கள் சேர்ந்தால் தண்ணி அடிக்க வைப்பாங்க, சிகரெட்டு குடிக்க வைப்பாங்க. ஆனால் திருமணம் முடித்த பிற்பாடு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த பழைய மனிதனை களைத்து போட வேண்டும். பழைய பித்தலாட்டத்தை களைத்து போட வேண்டும். பழைய பொய் பிராடை களைத்து போட வேண்டும். கிளவிய பேச்சை களைத்து போட வேண்டும். குற்றப்படுத்துவதை களைத்து போட வேண்டும். புரணி பேசுவதை களைத்து போட வேண்டும். இதெல்லாம் களைத்து தூக்கி போட்டுட்டு நீங்கள் இயேசுவாகிய புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை புதிய மனிதனாக மாறும்படி அழைக்கிறாரு. நீ பழைய வாழ்க்கை வாழக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அவன் இயேசுக்குள் இருந்தால், பழைய ஒளிந்து போயின எல்லாம் புதிதான என்று தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் பழைய மனிதனை களைத்து போட வேண்டி இருக்கிறது. நம்ம வாலிப வயதிலே பழைய வாழ்க்கை வாழ்ந்திருப்போம், பல தவறுகள் பண்ணியிருப்போம், பல பாவங்கள் பண்ணியிருப்போம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பாவத்தை மன்னித்து ரட்சிக்கப்படுறோம். ஆனால் அப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக இருக்கணும். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. திருப்பி வாசியுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கொரு பொய் சொல்லக்கூடாது. ஒரு கணவன் மனைவி இருந்தா உண்மை இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. நான் தொழில் பண்ணும்போது, பிஸ்னஸ் பண்ணும்போது, ஒருத்தர் கடனை வாங்கி அங்கே ஒரு உளுந்த பொருள் மூடக்காரனுக்கு கொடுத்துருவேன். அப்பளம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டன்னு கணக்கில் கர்நாடக மாநிலம் எல்லாம் அனுப்புவேன். அப்போ கடையை வாங்காமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் டார்ச்சர் பண்ணுவான். அப்படி அவன் ஆர்டர் கொடுத்துருப்பான். அந்த ஆர்டரை முடிக்கணுமே அப்படிங்கிற கடனை வாங்கி போட்டுறது. போட்டு என்ன சரக்கு வந்திருக்கு, கடை வாங்கலையா? இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னுவேன். பொய். அப்புறம் 15 கழிச்சு வீடு தேடி வருவேன் கடைக்காரன். என்னது? வாங்கி கொடுத்துட்டேன். என்னை சொல்ல வேண்டியதானே, என்னை சொல்ல வேண்டியதானே. கட்ட பஞ்சாயத்து வரும். அதனால் பொய் பேசாமல் எங்கிட்ட கணவன் எங்கே கடை வாங்கினாலும் இங்கே ஒப்பிச்சிடணும். மனைவி எங்கே கடை வாங்கினாலும் இங்கே ஒப்பிச்சு. எபிரேயர் 3:13-14 சீக்கிரம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. நாடோறும் எல்லாம் சொல்லுங்க. நாடோறும் சொல்லுங்க. நாள்தோறும். பசிக்குதா? ஹலோ, முக்கியமான பாயிண்ட்டு கவனிங்க. சாயங்காலம் வீட்டில் எதுனாலும் தப்பு பண்ணியிருந்தால் வீட்டுக்கார்ட்ட சொல்லிவிடுங்க. வீட்டுக்காரன் தப்பு பண்ணாலும் மனைவிட்ட சொல்லிவிடுங்க. அல்லேலூயா. மனைவிக்கு தெரியாமல் எந்த ரகசியம் இருக்கக்கூடாது, கணவனுக்கு தெரியாமல் எந்த ரகசியம் இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவருக்கொருவர் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் டெய்லி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அப்பனா ஹலோ, கணவன் மட்டும்தான் புத்தி சொல்லணும், மனைவி புத்தி சொல்லக்கூடாதுன்னு இல்லை. கணவனும் புத்தி சொல்லணும், மனைவியும் புத்தி சொல்லணும். அல்லேலூயா. எங்கள் ஆலயத்துக்கு வாங்க, என்னால் வர முடியாது, இங்கே இருங்க, ஆலயத்துக்கு வந்தால் தான் நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லணும் கணவனுக்கு. இன்றைக்கி வேலை இருக்குது அப்படின்னா வேலையை தூக்கி போடு, அந்த பணம் எனக்கு வேணாம், ஒழுங்க வா, புத்தி சொல்லணும். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுங்கள் 1 மணி குறைபாட சொல்லப்பட்டிருக்கிறது, வாங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லணும், கணவன் சொல்லணும். அங்கங்கே போய் ஊரில் உட்காந்து பேசாத, வீட்டு வாசலில் உட்கார, இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணு, புத்தி. இப்படி ஒருவருக்கு இங்கே இருங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கணவனும் மனைவியும் 2 பேரும் ஒரே சரீரம். இவருக்கு தெரியாமல் அது இருக்கக்கூடாது, அவருக்கு இருக்கக்கூடாது. 2 பேருமே ஆலோசனை கொடுக்கணும், 2 பேருமே வேலை பார்க்கணும், 2 பேருமே சாப்பிடணும், 2 பேருமே போகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 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 இப்போல்லாம் நான் ரேஷனுக்கு வீட்டுக்காரமாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். ரேஷன் கடை வாங்குறதுக்கு எங்கே போய்கிட்டு இருக்கேன்? பின்னாடி வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன்.
அல்லேலூயா. முந்தியெல்லாம் போக மாட்டேன். அதனால் பேசுகிறதில்ல ஒரு அன்பா, என்னங்க நீங்கள் வாங்கி தர சொன்னீங்களேங்க அப்படின்னா சரி அப்படி கேட்கணும். ஏய் அடை வச்சத்தோட திருப்பி கொடு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், நாளைக்கு எங்கள் வீட்டில் சித்த பொண்ணு கல்யாணம், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், தோட திருப்பி கொடு அப்படின்னு அடை பிடிச்சி அவனை பிடிச்சி வறண்டி எடுத்து அது ஊரை விட்டு ஓட வச்சிடாத. நீ கேட்குற விதம் இப்போ எப்படி இருக்குது? அன்பு. ஏங்க ஏன் அழகு ராசா, போன மாதம் ஒரு தோடை வாங்கி எதுக்கோ வேணும்னு சொல்லி அடை வச்சியா ராசா, நாளை கழிச்சு கல்யாணம் இருக்குது, நீ வாங்கி கொடுத்தா போகிறேன், இல்லைன்னா போகல, அந்த கல்யாணம் முக்கியமான கல்யாணம் எப்படியா திருப்பி கொடுங்க என்னங்க அப்படின்னு. சரி சரியா ராசாத்தி உனக்கு வாங்கி தரேன்டா, திருப்பி தரேன்டான்றிவான். நீ அடம் பிடிச்சி நீ திருப்பி கொடு அப்போ தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சேன். சரி முடியாது என்ன செய்வேன் அப்படின்ட்டுவான். அந்த பேச்சு, அந்த வார்த்தை, அந்த அன்பு போகும்போது அவன் உருகிடுவேன். அப்படியே அவனை தூக்கி தலையை வச்சு ஒரு அடட்டி. அல்லேலூயா. பேச்சு, அன்பு, விட்டு கொடுத்து பேலன்ஸ் பண்ணி அப்படி போனீங்கன்னா அந்த குடும்பம் கட்டப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நான் எங்கள் வீட்டில் கணவனுக்கு புத்தி சொல்லுவேன், மனைவிக்கு புத்தி சொல்லுவேன், என் பிள்ளைக்கு புத்தி சொல்லுவேன். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கணவனுக்கு மனைவி புத்தி சொன்னால் புருஷங்காரன் கேட்கணும். நீ என்ன சொல்கிற நானே கேட்குறது அப்படின்னு அடம் பிடிச்ச உன் மண்டை உடஞ்சி போயின்னு சொல்லிட்டியாமா. கீழ்ப்படையணும், கீழ்பட்டு வாழணும். அப்போ தான் கர்த்தர் உங்களை வந்து உயர்த்துவார். புரியுதா? உன் படிப்பு பெருசாக இருக்கலாம், உன் அந்தஸ்து பெருசாக இருக்கலாம், உன் வேலை பெருசாக இருக்கலாம், ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும், புத்தி சொல்கிறத கேட்கணும். அல்லேலூயா. நான் தான் சம்பாரித்து கொடுக்குறேன் அந்த 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 மேட்டின் அந்த பெருமை இருக்கக்கூடாது. கர்த்தரை உடச்சி விட்டு போயிடுவார், ஒன்றுங்களும் வாங்கிடுவார். அல்லேலூயா. கணக்குப்படுத்துவதில் என்ன செய்யணும்? முந்தி கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கணவன்மார்களே ஜாக்கிரதை, மனைவிமார்களும் ஜாக்கிரதை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கணும்? யாக்கோபு 4:11. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதீங்க. ஒருவருக்கொருவர் விரோதமாக என்ன செய்யாதீங்க? பேசாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு விரோதமாக பேசாதீங்க. எங்கே இருங்க? ஒரு குடும்பம் இருந்தால் கணவன் வீட்டாளுக்கு அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சித்தப்பன், பெரிய பையன், வந்தவன், போனவன், இருந்தவன் இருப்பான். ஓகே. அடுத்து மனைவி இருந்தாங்கன்னா மனைவிக்கு அம்மா, அப்பா, சித்தப்பன், பெரிய பையன், அக்கா, தங்கச்சி, அக்கா மாப்பிள்ளை, தங்கச்சி மாப்பிள்ளை, பெரிய விட்டு, ஒன்று விட்டு சித்தப்பா, பெரிய விட்டு சித்தப்பா, அப்படி ஏகப்பட்டவர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? சொல்லுங்கள். தப்பி தவறி நீ வந்து கணவன் வந்து என்னத்தை உங்கள் அம்மா வந்து உன் தங்கச்சிக்கு போட்டு 22 போட்டாங்க, நம்மளுக்கு எண்ணத்தை போட்டாங்க, இருந்தாலும் உங்கள் அம்மா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிவிடாத. கட்ட பஞ்சாயத்து ஆகி போயிடும். அப்போ ஒருவருக்கு ஒரு என்ன செய்யாதீங்க? விரோதமாக என்ன செய்யாதீங்க? பேசாதீங்க. ஒருவருக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? யாக்கோபு 5:9 என்ன சொல்லுது பாருங்க. யாக்கோபு 5:9. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இப்போ நல்லா கவனிங்க. எங்க இருங்க? நிம்மதி என்னைய பாருங்க. முக்கியமான பாயிண்ட். நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கும். அந்த நியாய தீர்ப்பில் நீங்கள் நிற்காமல் இருக்கணும்னா நீ இந்த பூமி வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பேசாதீங்க. நீ அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பேசி அடுத்தவனை குற்றப்படுத்தி குறை பேசி நீ நல்லவே மாதிரி காட்டி அவனை கெட்டவனை காட்டி இங்கே இருக்கிறது அங்கிட்டு சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு சொல்லி நீ யோக்கி மாதிரி நீ காட்டினேன்னா நியாய தீர்ப்பு ஒன்று வருகிறது. அந்த நேரத்தில் நீ குற்றப்பட்டு போவாய். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கிறது. எந்த வார்த்தை பேசினாலும் பிரயோஜனமுள்ள வார்த்தையை பேசுங்க, நன்மையான வார்த்தையை பேசுங்க. அடுத்தவர்கள் மனதை புண்படும்படி பேசக்கூடாது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 5:9 திருப்பி வாசிங்க. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். ஒருவருக்கு விரோதமாக முறையிடாதீங்க. உங்க குடும்பத்தில் உங்க அண்ணன் தம்பியா இருக்கலாம், சித்தப்பன் பெரியப்பனா இருக்கலாம், நாத்தனமா இருக்கலாம், யாருக்கு விரோதமாக பேசாதீங்க. அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க உங்களுக்கு விரோதமாக துரோகம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களை குற்றப்படுத்தி பேசினாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு விரோதமாக நீ என்ன செஞ்சிடாத? பேசிடாதீங்க. அப்படி பேச 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 உங்கள் மேலே குற்ற உணர்வு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு வரும். கடைசியில் நியாய தீர்ப்பில் பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா புரியுதா உங்களுக்கு? அதனால் தயவு செய்து யாருக்கு விரோதமாக நீங்கள் பேசாதீங்க. கூடிய மட்டும் சமாதானமாக பேசுங்க, கூடிய மட்டும் அன்பாக பேசுங்க, இரக்கமாக பேசுங்க, தயவாக பேசுங்க, விட்டு கொடுத்து பேசுங்க. விரோதமாக யாருக்கும் பேசிடாதீர்கள். அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தண்டனை நியாய தீர்ப்பில் இருக்கிறது. கவனம். அடுத்து யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நீங்கள் சுகமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ள. முதல்ல
நீங்கள் நாட்டுக்கு ஜெபம் பண்ணுறீங்க, ஊருக்கு ஜெபம் பண்ணுறீங்க, தேச ஜெபம் பண்ணுறீங்க, நல்லது, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், நீங்கள் செய்த தவறை மனைவிட சொல்லி நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் அங்கே போயிட்டேன், என்னை மன்னிச்சிரு தாயி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு, அதே மாதிரி மனைவி சில தகாத வார்த்தைகளை பேசியிருந்தாலும் நான் இந்த மாதிரி உங்களை பேசினேன், குற்றப்படுத்தினேன், குறை பேசுன்னு சொல்லி அந்த கணவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, பிள்ளைங்க தவறு பண்ணியிருந்தா கூட அந்த பிள்ளைங்க தாய் பண்ண மன்னிப்பு கேட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆளுகளுக்குள்ள நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு ஜெப ஆவி, ஒரு துதியின் வல்லமை கடந்து வரும். வந்து கணவன் மனைவிக்கு ஜெபம் பண்ணு, மனைவி கணவனுக்கு ஜெபம் பண்ணு, 2 பேரும் சேர்ந்து பிள்ளைக்கு ஜெபம் பண்ணு. இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எழும்பும். இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஒருவருக்கொருவர் தன் பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ ஜெபம் எங்கேருந்து எழும்பணும்? துதி எங்கேருந்து எழும்பணும்? உங்கள் குடும்பத்திலேருந்து எழும்பணும். கணவனுக்காக ஜெபிக்கணும், மனைவிக்கு ஜெபிக்கணும், பிள்ளைக்கு ஜெபிக்கணும், மாமியாருக்கு ஜெபிக்கணும், மாமனுக்கு ஜெபிக்கணும், அத்தைக்கு ஜெபிக்கணும், நாத்தனாக்கு ஜெபிக்கணும். எல்லாத்துக்கும் குடும்பத்தில் முதல் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே இருக்கிற ஆளுக்கு போகணும். உன் குடும்பத்தை ஜெபிக்காம, உன் மனைவிக்கு ஜெபிக்காம, உன் கணவனுக்கு ஜெபிக்காம, உன் பிள்ளைக்கு ஜெபிக்காம, உன் நாத்தனாக்கு ஜெபிக்காம, அத்தைக்கு ஜெபிக்காம, மாமனுக்கு ஜெபிக்காம நீ அங்கே போய் ஜெபிக்க போற, இங்கே போய் ஜெபிக்க போறனா முதல் உன் குடும்பத்தை கட்டு. உன் குடும்பத்தை முதல் நல்லா இருக்க வை. அப்புறம் போகலாம் தேசத்துக்கு, அப்புறம் போகலாம் நாட்டுக்கு, அப்புறமா உலகத்துக்கு, அப்புறமா தேர்தலுக்காக. அதை நிப்பாட்டு. உன் குடும்பம் கட்டப்பட வேண்டும், உன் குடும்பம் எழுமணும், உன் குடும்பம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நீ முழங்கால் படிட்டு என் கணவன் நல்லவனாக மாறணும், என் கணவன் நல்லா சம்பாதிக்கணும், என் கணவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும், என் கணவன் கர்த்தரை தேரணும்னு சொல்லி மனைவி ஜெபிக்கணும். மனைவிக்கு கணவன் மனைவி ஜெபிக்கணும். ஆண்டவரே என் மனைவி, ஆண்டவரே நீதிமொழிகள் 31 படி அது நடக்கும்படியான அந்த 31 அந்த நீதிமொழிகள் 31 இருக்கிற எல்லா அதிகாரத்தின்படியும் எல்லா வசனத்தின்படியும் என் மனைவிக்கு நடக்கும்படி என் மனைவிக்கு ஆசைகளை பெருக பண்ணுங்க. என் மனைவி சுகமாக இருக்கணும், என் மனைவிக்கு வயிற்று வரக்கூடாது, என் மனைவிக்கு அடிக்கடி இருப்பு வலி வருது, என் மனைவிக்கு அடிக்கடி தலைவலி வருது, என் மனைவி அப்பப்போ சோர்ந்து போயிடுறா, அவளுக்கு இனிமேல் சோர்வு வரக்கூடாது, அவள் காண்டாமல் இருக்கணும், நான் ஒத்த பலனோடு என் மனைவி இருக்கணும்னு சொல்லி கணவன் மாதிரி ஜெபிச்சேனா உன் மனைவி மூலமாக உனக்கு ஆசீர்வாதம் வந்துருவியா? கையத்தட்ட அப்பாவுக்கு. அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நீ ஜெபம் பண்ணு. அந்த வசனத்தை நல்லா பிடிச்சு கொள்ளுங்க. திருப்பி வாசிங்க பார்ப்போம். நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு, நீங்கள் சுகமாக முடியும். அப்போ நல்லா கவனிங்க, இதில் என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பலவீனமே வராது, உனக்கு இடுப்போலி, குறுக்கோலி, முட்டோலி, முடக்கோலி வராது. நீ ஒரு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உன் குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும்? இந்த வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை பண்ணணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்கு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கணவன் வேலைக்கு போனால் மனைவி முழங்கால் படிட்டு கணவனுக்காக ஜெபிக்கணும். புரியுதுங்களா? பிள்ளை காலேஜ் படிக்க போச்சுன்னா அம்மாமார் பிள்ளைக்காக முழங்கால் படிட்டு வீட்டில் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு, அதான் உண்மையான ஒரு தாய். எனக்கு கம்பெனி ஊருக்கு அதை உலக அதை பேச போயிடாத. அல்லேலூயா. 1 பேதுரு 4:10 அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அல்லேலூயா. அதுதான் இயேசுடைய வழி, அதான் இயேசுடைய சத்தியம். உதவி நான் பணம் கொடுத்து வாங்குறதில்ல, ஒரு ஆறுதல், ஒரு அன்பு, ஒரு சமாதானம். உங்கள் பக்கத்து வீடு 2 குழந்தைய வச்சுருக்கிறாங்க, அவங்க சாப்பாடு வழி இல்லாமல் பழைய கஞ்சி ஊறுகாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு நாள் வீட்டில் ஒரு மட்டன் குழம்பு வச்சேன்னா அதில் கொஞ்சம் மட்டன் குழம்பு எடுத்து அந்த குழந்தைய ஊட்டுங்கன்னு சொல்லிப்பார். உதவி பண்ணுறேன். ஜெபிப்போம். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும். ஒருவருக்கொருவர் எப்படி வாழணும், ஒருவருக்கொருவர் எப்படி நடக்கணும், ஒருவருக்கொருவர் எப்படி பேசணும் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. இதை கடைபிடித்து நடக்கும்போது குடும்பம் கட்டப்படும். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியை கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே.